ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணையின் நிலையை பற்றி இனி உன்னிடத்தில் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை. அதனால்தான் அனைத்தையும் இன்று வெளிப்படையாக பேசிவிட வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுவதுமாக கேள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் தொடர் கஷ்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், மனக்கசப்பு, தகராறு என மாறி மாறி உன்னுடைய துணையுடனான உறவு உனக்கு மேம்படுத்த முடியாமல் முடங்கி கிடக்கின்றது. அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். அவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்வதில்லை. எப்பொழுதும் எதை பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டை வந்து விடுகின்றது. அமைதியாக இருக்கலாம் என்றால் அதற்கு ஒரு சண்டை வருகிறது. என்னதான் நான் செய்வேன்? எதற்காக அவர் இப்படி இருக்கின்றார்? என்னை சுற்றும் புரிந்து கொள்ளாமல், என்னுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல், என்ன இந்த வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று சலித்து கொள்கின்றாய். தங்கமே, உன்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. அவருடைய குணமே அப்படித்தான் இருக்கின்றது. உன்னுடன் பழகும்போது நன்றாக இருந்த அவர் இப்பொழுது மாறிவிட்டார் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடன் பழகும் பொழுது, உன்னுடன் காதல் வயப்பட்டு இருக்கும் பொழுது அவர் அப்பொழுதுதான் நடிக்க செய்தார். இப்பொழுதுதான் அவர் உண்மையாக இருக்கின்றார். அவருக்கு யாருடைய மனதையும் புரிந்து கொள்ள தெரியவில்லை. அதற்கான முயற்சிகளையும் அவர் எடுக்கவில்லை. ஆணாதிக்கம் கொண்ட நபராக சில சமயத்தில் அவர் இருக்கின்றார். இது அவருடைய உண்மையான குணமாகத்தான் இருக்கின்றது. உன்னை வெறுக்கிறார் என்று நினைக்காதே. வெறுப்புகள் இல்லை, ஆனால் மனதில் பல பிரச்சனைகள் அவருக்கு இருக்கின்றன. வேலை பல அதிகமாக இருக்கின்றன. யாரிடம் எதை கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல் உன்னிடத்தில் அனைத்தையும் கொட்டி தீர்க்கின்றார். அதுவே உங்களுக்குள் பெரிய பிரச்சனையாக மாறி பிரளயமாகி விடுகின்றது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். தவித்தது அனைத்தும் போதும் தங்கமே. இனி உன்னுடைய நாட்களும் உன்னுடைய காலமும் மாறப்போகின்றது. உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன். அவை அனைத்தும் கூடிய விரைவில் வரும். ஆனால் உன்னுடைய துணையின் நிலை இதுதான், அவருடைய குணம் இதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது விதி விளையாடுகின்றது. கூறிய விரைவில் அந்த விதியை முறியடித்துவிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உன் அப்பா நான் பரிசீலிப்பேன். உன்னையும் உன் மனதையும் உன்னுடைய உணர்வையும் முழுமையாக அவர் புரிந்து கொள்வார். இது நாள் வரை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தாயோ அதுபோல உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றும் உனக்கு ஒரு நல்ல துணையாக அவர் மாறி வருவார். கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!